பேஸ்தெல்லாம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன். இன்றைய வேளையில் எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். குறிப்பாக பிறந்த நாள், திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்து கொள்ளப்பட்ட வேத வார்த்தை, அதிகாலையில் இதை சொன்னேன், கர்த்தர் பதில் தந்தார். பிரியமானவர்களே, வாழ்க்கையில் ஆண்டவர் நம்ம வடிக்கிற கண்ணீருக்கு, நம்ம வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனைக்கு, போராட்டங்களுக்கு ஆண்டவர் பதில் தரணும் அப்படின்னு சொல்லியெல்லாம் விரும்புகிறோம் இல்லையா? நம்ம ஆண்டவர் பதில் தருகிற ஒரு தேவன். அதிகாலை வேளையில் நம்ம ஜெபிக்கும்போது ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் பதில் தந்து, அந்த என்ன காரியங்களுக்காக நம்ம அதிகாலையில் ஜெபிச்சோமோ அந்த காரியங்கள், பிரச்சனைக்குரிய காரியங்களை ஒன்றுமே இல்லாமல் மாற்ற அவரால் முடியும். ஆமீன், ஹல்லேலூயா. நம்மளை பல பேர் என்னென்னா, அதிகாலையில் ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியெல்லாம் விரும்புவோம். அலாரமும் வைப்போம், ஆனால் அந்த அலாரமும் அடிக்கும். நம்ம அந்த அலாரம் ஆஃப் பண்ணிவிட்டு பழையபடியும் தூங்குவோம். அப்படி இருந்தோன்னா நம்ம அதிகாலை வேளையில் நம்ம இதை சொல்ல முடியுமா? கண்டிப்பாக முடியாது. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள், கண்ணீர், கவலை, யாருக்கிட்டையும் சொல்ல முடியாத ஒரு பிரச்சனையாக இருந்தால் வர அதிகாலையில் இதை சொன்னால் கண்டிப்பாக அது நீங்கி போகும். ஆமீன், ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம வாழ்க்கையில் நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம முதல்ல எங்கே தேடி போகிறோம்? ஆண்டவரை தேடி வாரோமா? மனுஷனை தேடி போகிறோமா? மனுஷனை தேடி போகிறோம். யாராவது எனக்கு பிரச்சனைக்கு சொல்யூஷன் சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி அது பண்ணுற தப்பே அதுதாங்க. நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம ஆண்டவர் சமூகத்தில் சொல்லணும். நமக்கு நம்ம தான் தீர்வு. நம்ம மூன்றாவது ஒரு நபர்கிட்ட போய் சொன்னோன்னு வைங்களேன், அது நமக்கே கஷ்டத்தை உண்டாக்கும். அதனால் நம்ம ஆண்டவர் சமூகத்தில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஆண்டவர் அதை தீர்த்து வைப்பாருங்கிற ஒரு விசுவாசத்தோடு சொல்லும்போது கண்டிப்பாக அது தீர்க்கப்படும். ஆமீன், ஹல்லேலூயா. பாருங்க, வாழ்க்கையில் நம்ம ஏறுறதுக்கு நிறைய என்னது, நீ இந்த இதுக்கு இதை செய்யி, உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு வாக்கை கொடுத்து நம்மளை ஏற்றி விடுவாங்க. நம்மளும் நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் அவங்க பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி நம்பி ஏறுவோம். ஆனால் நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வந்துடுச்சுன்னு வைங்களேன், காணாமல் போகக்கூடிய ஆளே அவங்களாக தான் இருப்பாங்க. அப்போது மனுஷனை நம்பினது யாரோட தப்பு? நம்ம தப்பு. அப்போது நம்ம ஆண்டவரை நம்பணும். ஆண்டவர்கிட்ட போய் சொல்லணும் ஒரு பிரச்சனைன்னா. மனுஷன்ட்ட ஆறுதலுக்காக ஓடி ஓடி சொல்கிறோம் இல்லையா, அது அந்த டைமுக்கு ஒரு ஆறுதல் தரும், அவ்வளோதான். அதுவே நமக்கு பிரச்சனையாக மாறி நிற்க சான்ஸ் இருக்குது. நம்ம ஆண்டவர் சமூகத்தில் சொல்லுவோம். நம்ம தாயா, தகப்பனா, கூடி பிறந்தவங்களா, இல்லைனா ஃப்ரெண்டாக நமக்கு அவர் ஆறுதல் படுத்துவார். அந்த பிரச்சனைக்குள்ள சொல்யூஷனாக அவர் தந்து அதுலேருந்து நமக்கு ஒரு விடுதலை தருவார். ஆமீன், ஹல்லேலூயா. அதனால் உங்கள் மனசில் எந்த பிரச்சனை இருந்தாலும் வெளியில் சொல்லி அழ முடியாத ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருந்தால் வர அது ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் விசுவாசத்தோடு சொல்லும்போது கண்டிப்பாக ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார், அதிசயத்தை பண்ணுவார். பாருங்க, அன்னாள் கற்பத்தின் கனி இல்லை, எல்லாராலும் தூசிக்கப்பட்டிருப்பாங்க. ஒரு கற்பத்தின் கனி இல்லைன்னா இந்த உலகம் என்னெல்லாம் பேசுங்கிறது அப்படி பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் தெரியும். அன்னாலும் அதுக்கு விதிவிலக்கு அல்ல. அன்னாலையும் எல்லாரும் அப்படி பேசியிருப்பாங்க. அதனால் அன்னாள் உடனே, ஐயோ நீங்கள் என்னை இப்படி பேசுகிறீங்களே அப்படின்னு சொல்லி போய் சண்டைக்கு போட்டு நின்னாங்களா? இல்லை, மனசு கசந்து ஆண்டவர் சமூகத்தில் அழுதாங்க. ஆண்டவர்கிட்ட அழுதா, ஆண்டவர்கிட்ட கேட்டால் ஆண்டவர் என வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார் அப்படின்னு சொல்லி. பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு கஷ்டம், ஏதோ ஒரு பிரச்சனை, வெளியில் மனுஷன்ட்ட யார்ட்டுமே சொல்ல முடியாது அப்படிங்கிற அந்த ஒரு பிரச்சனை, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள். கண்டிப்பாக ஆண்டவர் விடுதலை தருவார். பிரியமானவர்களே, நான் ஆண்டவரை அறியாத எனக்கே ஆண்டவர் உதவி பண்ணினார்.
எல்லாரும் கைவிடப்பட்ட சூழ்நிலை. மனிதனை நம்பி நம்பி ஏமாற்றப்பட்டு எல்லாரும் கைவிட்ட ஒரு சூழ்நிலையில் ஆண்டவரை அறியாத என்ன ஆண்டவர் நேசிச்சார். ஆண்டவர் என்னை தேடி வந்தாருங்க. நான் அவரை தேடி போனேன்னு நான் சொல்ல மாட்டேன். என்னை தேடி வந்தவர், எனக்கு உதவி பண்ண யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லி கலங்கி நின்ன வேலையில், கண்ணீரோட கதறி இருந்த அந்த வேளையில், மனிதர்களால் ஏமாற்றப்பட்ட அந்த ஒரு சூழ்நிலையில், நான் இருக்கிறேன் மகளே, நான் இருக்கிறேன் உனக்கு அப்படின்னு சொல்லி ஆறுதல் படுத்தி என்னை நேசித்த தேவன் அவர். உங்களை நேசிக்க யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? இருக்கிறாங்க, ஆண்டவர் இருக்கிறாரு. உங்களை நேசிக்க ஆண்டவர் இருக்கிறாரு. அவருக்கு அண்டையில் நீங்கள் நெருங்கி வந்துட்டா போதுங்க. கண்டிப்பாக ஆண்டவர் உங்களை நேசித்து உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை ஒன்றுமே இல்லாமல் மாற்ற அவரால் முடியும். நான் அந்த நேரத்தில் எல்லாம் நம்பினவங்க எல்லாரும் கைவிட்டப்பட்ட அந்த சூழ்நிலையில், அப்பா எல்லாரும் என்னை கைவிட்டுட்டாங்க, நான் இனி என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஒன்றே ஒன்று சொன்னேன். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன்னு சொன்னீங்களே அப்பா, நீங்கள் என்னை விடுவிப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவளே, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையிலேருந்து எனக்கு முழு விடுதலை தாங்கப்பா. யாரெல்லாம் நம்பினோ எல்லாரும் கைவிட்டுட்டு போயிட்டாங்க, ஆனால் உங்களை மட்டும் நான் நம்பி இருக்கிறேன். என் வாழ்க்கையில் இந்த பிரச்சனை ஒன்றுமே இல்லாமல் மாற்றி போடுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட அதிகாலை வேளையில் சொன்னீங்க. ஆண்டவர் அந்த வார்த்தை கேட்டார். அந்த வார்த்தையை கேட்டு அந்த பிரச்சனையை இன்னைக்கு வர ஒன்றுமே இல்லாமல் மாற்றி போட்டார். ஆமேன், ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு கஷ்டம், வெளியே சொல்ல முடியாத அளவு உள்ள பாடுகள், மனிதனால் நம்பி ஏமாற்றப்பட்ட ஒரு சூழ்நிலை, ஏதோ ஒரு கஷ்டத்தின் மத்தியில் நீங்கள் வாழலாம். கடன் பிரச்சனை, கடனை அடைக்க நான் ஹெல்ப் பண்ணுவேன், அதை பண்ணுவேன், இதை பண்ணுவேன்னு சொன்னவங்க எல்லாரும் லாஸ்ட்டில் கடன் கூடி வரும்போது கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம். வியாதியின் பிடியில் ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம். இல்லை நான் நம்பின கணவனே தனக்கு துரோகம் பண்ணினவனா, மனைவிக்கு துரோகம் பண்ணினவனா, மனைவி கணவனுக்கு துரோகம் பண்ணி ஐயோ கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை. எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும், நம்பினவங்க உங்களை கைவிட்டுட்டு போனாலும் நம்பாத கர்த்தர் உங்களை கைவிடுவதில்லை. உங்களை கைவிடவே மாட்டார். கண்டிப்பாக உங்களை நெருக்கிட்டு இருக்கிற, மனசை காயப்படுத்திட்டு இருக்கிற, எங்கே போய் நான் சொல்லுவேன்னு சொல்லி அழுது புலம்பிட்டு இருக்கிற அந்த தருணங்களை வர ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறாரு. ஆண்டவர் சமூகத்தில் போய் சொல்லுங்கள். உங்கள் மனசில் இருக்கிற பாரத்தை சொல்லுங்கள். ஆண்டவர்கிட்ட சொல்லி அழுங்க. அவர் உங்களுக்கு தகப்பன், தாய், ஃப்ரெண்டு எல்லாமே அவர் நினைங்க. கண்டிப்பாக ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார். மனிதன் செய்ய முடியாத ஒரு பெரிய அற்புதம், மனிதன் தர முடியாத ஒரு ஆறுதல், மனிதன் தர முடியாத ஒரு சந்தோஷம், எல்லாத்தையும் ஆண்டவரால் தர முடியும். கண்டிப்பாக ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார். நீங்கள் மனுஷனை நம்புறதை விட ஆண்டவர் மீது நம்பிக்கை வச்சு அவருக்கு மேலே விசுவாசமாக இருக்கும்போது கண்டிப்பாக ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்து உங்கள் வாழ்க்கையை ஒரு பெரிய அதிசயத்தை செய்து ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையாக மாற்றுவார். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது உங்களை சேதப்படுத்தாதபடிக்கு உங்களை காப்பாற்றுவார். அதுக்கு சொல்ல வேண்டியது அதிகாலையில் எழும்பி, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன்னு சொன்னீங்களே, என் வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, எனக்கு ஒரு விடுதலை தாங்கப்பா. என் வாழ்க்கையில் இவ்வளோ போராட்டம் இருக்குது, எனக்கு ஒரு விடுதலை தாங்கப்பா. நான் நம்பினவங்க எல்லாம் கைவிட்டுட்டு போனாங்கப்பா. எனக்கு நான் நம்பாத தேவன் நீங்கள் எனக்கு உதவி பண்ணுங்க, நான் உங்களை தான் நம்பிட்டுருக்கேன்னு சொல்லி நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் கேட்கும்போது கண்டிப்பாக ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார். கர்த்தர் தாமே இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன், ஆமீன், ஹல்லேலூயா.